பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்கு போகலாம். நீங்க ஷேர் பண்ண ஒரு யூடியூப் வீடியோ இருக்குல்ல, அதுலேருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம அலசப் போறோம். தலைப்பு சிற்றின்பம். ஆமா. இதுல பேசுறவர் இன்பத்த பத்தி ஒரு ஒரு வித்தியாசமான, கொஞ்சம் சவால் விடுற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாரு. ஆமா, நாம பொதுவா சிற்றின்பம் பேரின்பம்னு பிரிச்சு பேசுவோம் இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, பேரின்பம்னே ஒண்ணு கிடையாது, நாம அனுபவிக்கிற எல்லாமே சிற்றின்பம் தான், அதாவது சின்ன டெம்பரரி இன்பம் தான் அப்படின்றாரு. இது கேட்கும்போது கொஞ்சம் என்னடா அது எப்படி சொல்றாருன்னு தோணுதுல்ல. ஆனா அவர் விளக்குற விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ம் நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வீடியோல அவர் சொல்ற வாதங்களை அலசி, முக்கியமா இன்பம் அப்புறம் நன்றி உணர்வு பத்தி அவர் சொல்ற மெசேஜ் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்றது தான். சரி, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா? கண்டிப்பா. சரி, முதல்ல அவர் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாரு. இன்பம்னாலே அது சின்னது, நிலையற்றது. ஆமா, இன்பத்துல சிற்றின்பம் பேரின்பம்னுவா இல்லப்பா. இருக்கிற எல்லா இன்பமுமே சிற்றின்பம் தான். கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும், பர்மனன்ட் கிடையாது அப்படிங்கிறது அவர் வாதம். பேரின்பம்னு தனியா இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு. அத விளக்க அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. அவரோட குரு அவரை இன்பமற்ற யோகின்னு தான் சொன்னாராம், துன்பமற்ற யோகின்னு இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, அதாவது யோகின்றவன் இன்பத்துல நாட்டம் இல்லாதவன், அத கடந்தவன்னு பொருள் வர்ற மாதிரி சொல்றாரு. இது முக்கியமா படுது. ஏன்னா நாம வழக்கமா உலக விஷயங்கள், அதாவது பணம், புகழ், உறவுகள், இதெல்லாம் சிற்றின்பம்னோ. ஆமா, ஆன்மீக அனுபவம், தியானம், கடவுளை உணர்றது, இதெல்லாம் பேரின்பம்னு சொல்றோம். ஆனா இவர் இந்த பிரிவினையே ஒரு ஒரு தந்திரம் இல்ல மக்களை கையாள்ற டெக்னிக்குங்கிறாரு. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா, அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா சொல்றாரு. எப்படின்னா, சில பேர் சில உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாம போயிடும்ல. வயசுனாலயோ இல்ல வசதி இல்லாமையோ. ஆமா, இப்ப வயசானவங்களுக்கு காரமா சாப்பிட முடியாது, இல்ல சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக காசு இருக்காது. சரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இல்லனா அத தாண்டின மாதிரி காட்டிக்குவா, நாங்க அதெல்லாம் கடந்துட்டோம், நாங்க இப்ப பேரின்பத்துல இருக்கோம்னு சொல்லிக்கிறாங்கன்னு விமர்சிக்கிறாரு. ஓஹோ, என்னால முடியல, அதனால நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு மாதிரி சுய ஏமாற்றா இருக்கலாம், இல்ல மத்தவங்கள நம்ப வைக்கிறதாவும் இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் ஹார்ஷான கிரிட்டிசிசம் தான். ஆமா, அது கவனிச்சேன். நீ எல்லாம் சிற்றின்பத்துல இருக்க, நான் பேரின்பவாதின்னு சில பேர் காட்டிக்கிறத சாடுறாரு. ஆனா அவர் அதோட நிக்கல. கஞ்சா அடிக்கிறது, ஏன் ஆழமான தியானத்துல இருக்கிறது, சாமியாரா இருக்கிறது, எதுவா இருந்தாலும் அந்த ஸ்டேட்ல கிடைக்கிற ஒரு உணர்வு இருக்கே, அதுவும் ஒரு வகை சிற்றின்பம் தான் சொல்றாரு. சிற்றின்பம். ஆமா, கடவுளோட ஒன்னா இருக்கிற மாதிரி தியானத்துல லயிச்சு போறது கூட ஒரு வகை போத, அதுவும் நிலையற்ற சிற்றின்பம் தான்றாரு. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இதுல ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. எந்த ஒரு அனுபவமும் நீங்க அதை எவ்ளோ தெய்வீகமா நினைச்சாலும் அது ஒரு டெம்பரரி ஃபீலிங் ஸ்டேட் தான். சரி. ஒரு பொருளால இன்பம் வந்தாலும் சரி, அறிவால வந்தாலும் சரி, இல்ல உறவு, பிள்ளைங்க, பணம், புகழ், எதுவா இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி பாசிங் கிளவுட்ஸ் தான். பாசிங் கிளவுட்ஸ், கடந்து போகும் மேகங்கள் மாதிரி. ஆமா, வானம்தான் நிஜம், நிலையானது. இன்பம்ங்கிறது மேகம் மாதிரி, எவ்ளோ பெருசா இருந்தாலும் கலைஞ்சு போயிடும், பெர்மனன்ட் கிடையாது. இதுதான் அவரோட அடிநாதமான கருத்து. அப்போ இன்பமே தப்பா, இல்ல அதை அனுபவிக்கவே கூடாதா? இது ஒரு மாதிரி விரக்திக்கு போகுமோன்னு தோணுது. இல்ல இல்ல, அவர் அப்படி சொல்லல. இன்பம் சின்னதாவும் நிலையற்றதாவும் இருக்கிறது ஒரு காரணத்தோட தான் இருக்குன்னு சொல்றாரு. எப்படி? அது எப்படி வளர்ச்சிக்கு உதவும்? அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்துல அந்த பெரிய கருப்பு வெள்ளை டிவி இருந்துச்சுல்ல, ஆமா ஆமா.
அதுலயே மனுஷன் முழுசா நிரந்தரமா இன்பம் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ம். அதை விட பெட்டரான டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் போன் வரைக்கும் வந்தே இருக்காது. ஓ, அந்த பழைய இன்பம் போர் அடிச்சதால தான் புது தேடல் வந்துச்சு. கரெக்ட். அதனால கடவுளோ இயற்கையோ இன்பத்தை நிலையற்றதா படைச்சது நம்மள அடுத்த கட்டத்துக்கு தள்ளுறதுக்காக தான். ஒரு இன்பத்திலேயே தேங்கிடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, இது புரியுது. அப்போ இந்த நிலையற்ற தன்மைய புரிஞ்சுக்கும் போது தான் அவர் சொல்ற அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரோம், நன்றி உணர்வு. ஆமா, இதுதான் இந்த வீடியோல அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம். இன்பத்தோட பெரிய ஆபத்தே அதை நம்மள நன்றி சொல்ல விடாதுங்கிறது தான். இப்படின்னு சொல்றாரு. நாம இன்பத்துல இருக்கும்போது அந்த இன்பம் தான் பெருசா தெரியுது. அது எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தா, இல்ல அந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயங்கிற எண்ணம் பின்னாடி போயிடுது. ஆமா, அந்த இன்பத்தையே இன்னும் வேணும்னு தேட ஆரம்பிச்சிடுறோம். அதே. ஆனா துன்பம் வந்தாதான் பெரும்பாலும் கடவுள் ஞாபகமோ உதவி கேட்டுற எண்ணமோ வருது. இன்பத்துல இருக்கும்போது நன்றி சொல்றது ரொம்ப கம்மிங்கிறாரு. ஆமா, இன்பம் உன்னை நன்றி உணர்வுக்கு போக விடாதுன்னு ரொம்ப அழுத்தமாவே சொல்றாரு. இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்கு பிடிச்ச ஸ்வீட் சாப்பிடும்போது, இல்ல நம்ம துணை கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்ல பிள்ளைங்கள பார்த்து சந்தோஷப்படும்போது, இதெல்லாம் சிற்றின்பம் தான். ஆனா அந்த அனுபவத்துக்காக, அந்த வாய்ப்புக்காக நாம மனசார நன்றி சொல்லும்போது அந்த இன்பம் நம்மள அடிமைப்படுத்தாது. எக்ஸாக்ட்லி. அது மேல ஒரு வெறி வராது. நன்றியுணர்வு இருந்தா அந்த இன்பம் நம்மள ஆட்டி படைக்காது, நம்மள கீழே கொண்டு போகாது. இதுதான் அவரோட பார்வை. அப்ப இதுதான் அவர் சொல்ற சொல்யூஷன் மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் மையப்பகுதி. சிற்றின்பங்களை ஒதுக்க வேண்டாம், துறவரம் போக வேண்டாம், அனுபவிக்கவே கூடாதுன்னு சொல்லல. சரி. ஆனா எதை அனுபவிச்சாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் ட்ரிப்பா இருந்தாலும் சரி, இல்ல கூட்ட நெரிசல்ல போற பஸ்ஸா இருந்தாலும் சரி, நல்ல விருந்தா இருந்தாலும் சரி, இல்ல கஞ்சியோ கூழோ எதுவா இருந்தாலும் சரி, அத நன்றியோட அணுகணும். ஆமா, அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. அதுதான் முக்கியம். அந்த இன்பத்தோட குவாலிட்டியோ அளவோ வகையோ இல்ல. இந்த நன்றியுணர்வு நம்ம கிட்ட டீப்பா இருந்தா எந்த இன்பமும் நம்மள கண்ட்ரோல் பண்ணாது, தலக்கண வராது. இதுக்கு அவர் சொல்ற உதாரணங்கள் இன்னும் நல்லா புரிய வைக்குது. ஃப்ளைட்ல விண்டோ சீட். ஆமா, அது குழந்தைக்கு பெரிய சந்தோஷம், இன்பம். ஆனா அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டிய ஒருத்தருக்கு அது கஷ்டம், துன்பம் கூட. அவருக்கு அந்த ஓரமா இருக்கிற அயில் சீட் தான் சௌகரியம், அதுதான் இன்பம். அப்போ எது நிஜமான இன்பம்? விண்டோவா, ஓரமா? இது ஆளுக்கேத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும். கரெக்ட். அப்போ முக்கியம் நாம போற டெஸ்டினேஷன் தான். வழியில கிடைக்கிற இந்த சின்ன சின்ன சௌகரியம் அசௌகரியம் எல்லாம் இல்ல. இதெல்லாம் கடந்து போற சிற்றின்பங்கள், இல்ல சிறு துன்பங்கள். இத நன்றியோட கடந்து போறதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்றாரு. இந்த நன்றியுணர்வை அவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றார் பாருங்க. நமக்கு ஹெல்ப் பண்ற இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணுங்கிறாரு. எல்லாத்துக்கும்னா வைஃப், ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, அப்பா அம்மா, குரு, நண்பர்கள் மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற பொருட்களுக்கும். பொருட்களுக்கா? ஆமா, நம்ம யூஸ் பண்ற துணி, வண்டி, ஏன் நம்ம வீட்டு டாய்லெட்க்கு கூட நன்றி சொல்லணுங்கிறாரு. டாய்லெட்கா? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? கேக்க அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு லாஜிக் சொல்றாரு. அதுவும் நமக்கு ஒரு சேவை செய்யுது. டாய்லெட் கூட உனக்காக தவம் இருக்கு, நீ எப்ப உன் கழிவை கொட்டுவன்னு காத்துட்டு இருக்கு, அதை விட நீ என்ன பெரிய தவம் பண்ணிட்ட அப்படின்னு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கேக்குறாரு. ஓ, இந்த ஆட்டிடியூட், எல்லாத்தோட சேவையும் ஏத்துக்கிற நன்றி உணர்வு இருந்தா இன்பத்து மேல இருக்கிற அந்த வெறி குறையும். நான் என்னோடங்கிற ஈகோ கம்மி ஆகுங்கிறாரு. நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற கர்வம் கூட, அது கூட நன்றியுணர்வு இல்லாதப்போ வர்ற ஒரு இன்ப மயக்கம்தான், ஒரு போதை தான் அவர் சொல்றாரு. அப்போ நாம செய்யற மதச் சடங்குகள், பூஜை, தியானம், யோகா, இதெல்லாம் அதையும் சிற்றின்பத்துல தான் சேர்க்கிறாரு. இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்கும். ஆமா,
ஆனா அவர் சொல்றதோட சாரம் என்னன்னா, இந்த பயிற்சிகள் வேணும்னா நன்றியுணர்வை வளர்க்கறதுக்கு டூல்ஸா இருக்கலாம். ஓகே. ஆனா அது மட்டுமே பேரின்பத்தை கொடுத்துறாது. அத செய்யறதாலேயே நாம் பெரிய ஆளே, மத்தவங்கள விட ஸ்பெஷல்னு நினைக்கிறதே ஒரு வகை மயக்கம், ஒரு போதைங்கிறாரு. கடவுளோட இருக்கிறதா நினைச்சு தியானத்துல மெய்மருந்து போறதே ஒரு சிற்றின்பம் தான். ஆனா ஆனா வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நன்றியோட இருக்கிறது தான் உண்மையான யோகம், உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றாரு. தியானம் பண்றது கஷ்டம், ஆனா நன்றியோட இருக்கிறது ஈஸின்னு கூட சொல்றாரு. ஆக ஓவராலா பார்த்தா அவ சொல்றத சுருக்கமா சொல்லணும்னா, ஒன்னு, நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பமும் டெம்பரரி, நிலையற்றது. அது சிற்றின்பம் தான், பேரின்பம்னு ஒன்னு இல்ல. ஆமா. ரெண்டாவது, இந்த சிற்றின்பம் தப்பில்ல, ஆனா அது மேல இருக்கிற பற்றுதலும் அது தர்ற மயக்கமும் தான் பிரச்சனை. அது நம்மள அகங்காரத்துக்கும் நன்றி இல்லாம போறதுக்கும் கொண்டு போகும். சரி. மூணாவது, இதுக்கு தீர்வு இன்பத்தை வெறுக்கிறதோ துறக்கிறதோ இல்ல. அதுக்கு பதிலா வாழ்க்கையில கிடைக்கிற எதுக்குமே, எந்த நிலைக்கும், நல்லதோ கெட்டதோ வசதியோ கஷ்டமோ, மனசார நன்றி சொல்றதுதான். இதுதான் அந்த இன்பமற்ற யோகி நிலை. அதாவது இன்பத்துல மயங்காம ஆனா நன்றியோட இருக்கிற நிலை. ஆமா. இன்பத்தை அதோட இடத்துல வைக்க, அத சிறுமைப்படுத்த ஒரே வழி நன்றின்னு அழுத்தமா சொல்றாரு. ஆக இந்த உரையாடலோட நிறைவுக்கு வந்துட்டோம். இவர் சொன்ன கருத்துக்கள், சிற்றின்பம் பேரின்பம் பத்தின பார்வை, முக்கியமா நன்றி உணர்வோட முக்கியத்துவம் கண்டிப்பா நம்மள யோசிக்க வைக்குது. அல்லாஹ் அந்த பாகுபாடே ஒரு தந்திரம்னோ, உண்மையான நிலைங்கிறது இன்பத்தை துரத்துறதோ துறக்கிறதோ இல்ல, எல்லாத்தையும் நன்றியோட ஏத்துக்கிறது தான் சொல்றாரு. இது கண்டிப்பா நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம டெய்லி அனுபவிக்கிற சின்ன சின்ன இன்பங்கள் கூட, ஒரு கப் நல்ல டீ, ஒருத்தரோட சிரிப்பு, நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள், நம்ம சுவாசிக்கிற காத்து, இதெல்லாம் சாதாரணம்னு நினைக்காம, அது கிடைச்சதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு, அதுக்கு ஒரு நிமிஷம் நன்றியோட இருந்தா. ம் உங்க மனநிலையில, உங்க அனுபவத்துல, உங்க லைஃப் பத்தின பார்வையில என்ன மாதிரி மாற்றம் வரும்? இந்த நன்றி உணர்வுங்கிற கண்ணாடிய போட்டு உங்க உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சா, எது உங்களுக்கு நிஜமான நிறைவை தரும்? இது நீங்களே யோசிச்சு பாருங்க. தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.